பிரியமானவர்களே, ஸ்ட்ராங் பீப்புள சிலுவை அறையும். யாரையெல்லாம் நாம் சோதிக்கப்படுகிற வேளையில் குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி இதெல்லாம் நம்முடைய மாம்சம் சிலுவை அறையப்படும் பொழுது யார் யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்களோ, யார் யாரெல்லாம் அலம்பல் பண்றாங்களோ அவருடைய எல்லாரும் என்ன சொல்கிறார்கள் என்றால் நான் பலசாலி அப்படிங்கிறார். ஆர்ப்பாட்டம் எல்லாம் இருக்கும். சில பேர் சில சிலுவையில் அறையப்படுகிறதான், அதாவது நாம் லிட்டரலா நம்முடைய சரீரத்தை நாம் சிலுவையில் அறையப்படுகிறது இல்லை, நம்முடைய மாம்சம் சிலுவையில் அறையப்படும் பொழுது, மற்றவர்கள் நம்மளை குரூசிஃபை பண்ணும் பொழுது நம்மளுடைய நேம், நம்மளுடைய ஃபேம், நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய சுயம், நம்மளுடைய சுய சித்தத்தை, நம்மளுடைய விருப்பத்தை யாராவது குரூசிஃபை பண்ணும் பொழுது, நம்மை நிந்திக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம டெஸ்ட் போல நான் என்ன செய்தப்ப பலவீனத்தால் நான் சிலுவையில் அறையப்படட்டும், நான் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம், இந்த இடத்துல நான் எதிர்க்க வேண்டாம், முரட்டாட்டம் பண்ண வேண்டாம், முரண்டு பிடிக்க வேண்டாம், சைலண்டா குவைட்டா பேஷண்டா நான் சிலுவையை சாந்தத்துடன் நான் சகிக்க திருவு செய்கிறேன், உண்மை நோக்கி பார்க்கிறேன். அது யாருக்கு சாத்தியம்? பலவீனர்களுக்கு மாத்திரமே சாத்தியம். பலசாலிகள் எல்லாம் சிலுவையில் அறைய முடியாது. இது அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கேயே கொண்டு வர்றார் அப்படின்னா 2 கொரிந்தியர் 12 இருந்தே கொண்டு வர்றார். 2 கொரிந்தியர் 12 வாசித்தோம். அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். இங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் சொல்றார் பாரு, 7ஆம் வசனத்திலிருந்து, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குற்றம் சாத்தானுடைய தூதன் என்னை வந்து நீக்கும்படி நான் ஒன்றுதான் கற்றெடுத்து வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை கொடுத்து போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்னை தந்துபடி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுது என்னவாயிற்று? பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுமா? பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். எப்ப நாம் பலம் உள்ளவர்களா, உண்மையான பலம் உள்ளவர்களா எப்ப இருக்கோம்? நாம் என்னவா இருக்கும் பொழுதுதான்? பலவீனமாய் இருக்கும் பொழுது. பலவீனமாய் இருக்கும் பொழுதுதான் நாம் உண்மையிலே என்னவா இருக்கோம்? ஆவிக்குரிய ரீதியில நாம் என்னவா இருக்கோம்? பலம் உள்ளவர்களா இருக்கும். இந்த சீக்கிரம் நிறைய பேருக்கு தெரியாது. கிறிஸ்டியன் லைஃபே ஒரு பாரடாக்ஸ், ஒரு புதிர். ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் ஒன்றை கொடுக்கணும். நான் ஞானியாகும்படிக்கு நான் பைத்தியமாகணும். இது ஒரு புதிய ஐயாவே கிறிஸ்தியசுக்குள்ளா தேவனுக்குள்ளாக நம்ம ஞானி ஆகணும் அப்படின்னா பைத்தியமாகணும். எனக்கு பைத்தியகாரத்தனமா இருக்கு. சில பேர் கேட்கிறாங்க, பைத்தியகாரத்தனமா இருக்கு. எஸ், தேவனுக்கு தேவனுடைய பார்வையில் ஞானி ஆகணும்னா முதல்ல என்ன ஆகணும்? பைத்தியகாரனா. ஒன்றை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒன்று கொடுக்கணும். உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னா மறிக்கணும். உயர்த்தப்படும்படிக்கு தாழ்த்தணும். பலமுள்ளவனாகும்படிக்கு பலவீனனாகணும். இதெல்லாம் கிறிஸ்டியன் பாரடாக்ஸ். வேதத்தில் கிறிஸ்டியன்ஸ் கொண்டதுதான புதிர். நீ நீதிமானாகும்படிக்கு உன்னை பாவியின் அங்கீகரிக்கணும். எப்படி பாரு, ஆண்டவரே நான் பாவி அப்படிங்கிற ஒரு மனுஷன் தன்னை உணர்ந்து அறிக்கையிட்டாதான் அவன் நீதிமானாக முடியும். ஒரு தேவாலயத்துக்குள்ள வரும் பொழுது ஜபாலயத்துக்குள்ள தூரத்துல நின்று கண்களுக்கு ஒரு ஈரெடுப்பு தெரியாது மார்பில் அடிச்சுக்கிட்டு என்ன சொன்னான்? நான் பாவியான மனுஷன். அவன் தேவன் என்னாக்கி விட்டார் சொல்லுவாங்க. அவன் நீதியாக்கி அனுப்பிச்சு விட்டார். ஒரு நீதிமான் ஆக்கப்படும்படிக்கு தன்னை பாவியின் அங்கீகரிக்கணும். இங்க ஒரு பாரடாக்ஸ் இருப்பாரு 10ஆம் வசனத்துல, நான் பலமுள்ளவனாகும்படிக்கு நான் என்னவாகணும்?
பலவீனனாகணும். பிரியமானவர்களே, நாம் நம்மை பலவீனப்படுத்துறது நம்ம எது பலவீனப்படுத்தும் அப்படின்னா 7ஆம் வசனத்துல கொடுத்துக் கொண்டிருக்கிற நமக்கு ஒரு முள். தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த முட்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்க சொல்லுங்க, நம்ம பலவீனப்படுத்துறது தான். நம்ம பலவீனப்படுத்தி தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு முட்களும் ஒவ்வொரு சிறுமையும் கீழே என்னென்னலாம் இருக்கு பாருங்க. எனக்கு வரும் பலவீனம், பலவீனம்ங்கிற நிந்தைங்கிற முள், நெருக்கம்ங்கிற முள், துன்பம்ங்கிற முள், இடுக்கண்கிற முள், இவைகள் அத்தனையும் நம்ம என்ன செய்யுது அப்படின்னா நம்மை பலவீனப்படுத்துகிறது. இதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கணும். ஆமென். தேவனுடைய அனந்த ஞானம் மக்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, இந்த முள் என்னை பலவீனப்படுத்துகிறது. இயற்கையாகவே பால் ஸ்ட்ராங் மேன், இயற்கையாகவே பால் சரியான ஸ்ட்ராங் மேன், பலசாலி. நம்முடைய ஆவியில அவ்வளவு மாசத்துல பலமுள்ளவன் யாரு? தேவன் அந்த அவனுடைய பலத்தை என்ன செய்ய வேண்டியதா உடைக்க வேண்டியதாயிடுச்சு. அப்படின்னா அவனுக்கு கிணத்தை கொடுத்தாரு அப்படின்னா ஒரு புள்ள கொடுத்து அவன் என்ன செய்யறார், உடைச்சு அவனை சிவப்படுத்தினார். நாம் பலவீனப்படவும், பலவீனமா இருந்தாதான் நம்ம எதிலே அறையப்பட முடியும். சிலுவையில் என்ன செய்ய முடியும்? நாம் அறையப்பட முடியும். கஷ்டம். அது வார்த்தை சின்ன ஒரு இமேஜ் காமிக்கிறது. இமேஜ்ல நீங்க இந்த மைண்ட்ல இந்த பிக்சர் நீங்க வச்சுக்கலாம். ஒன்று, அதாவது பேதுரு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு ஒரு இமேஜ் காட்டுகிறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவோம். இந்த பிக்சர் நீங்க எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம், அந்த டிவில ஸ்கிரீன்ல பாக்கலாம். இந்த வார்த்தை சொன்னார் பாருங்க. ஒரு வார்த்தை திரும்பவும் மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சென்ட்ரல் உள்ள பொருளே இப்ப நாட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, நான் பலவீனனா இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனா இருக்கிறேன் அப்படிதான் சொல்லுவாரு. கரெக்டா? ஏன் சொல்லுங்க? இந்த பலவீனமான நாட்டுக்கு பின்னால யூதா கோத்திரத்து வாழ சிங்கம் யாருக்கு பின்னால இருக்கா? யாருக்கு பின்னால? எப்ப யூதா கோத்திரத்து சிங்கம் பின்னால நிற்கும்? நாம் என்னவா இருந்ததான்? நான் பலவீனனா இருந்தா, நான் பலவீனமான ஒரு ஆட்டுக்குட்டியா இருந்தா யூதா கோத்திரத்து சிங்கம், அதாவது மீண்டும் வசனத்துக்கு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிற பாரு. இப்ப இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து சொல்ற, இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து இந்த 9ஆம் வசனத்தை வாசிக்குமா, அதற்கு அவ இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து சொல்ற, என் கிருபை உனக்கு போதும். கரெக்டா? என் கிருபை உனக்கு. அடுத்தது, நீ ஆட்டுக்குட்டி தான், நீ மியாமியாம் என்னது சத்தமிடாது இருக்கிற பலவீனமான ஆட்டுக்குட்டி தான். உன்னுடைய பலவீனத்திலே என் பலம் எப்படி விளங்கும்? கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எப்படி இருக்கும்? பூர்ணமாய் விளங்கும். ஓகே, ஆகையால் கிறிஸ்துவனுடைய வல்லமை என்மேல் என்ன செய்யும்படி, அந்த வசனத்தை பாருங்க, கிறிஸ்துவனுடைய வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு, அல்லது வேற மாதிரி சொன்னோம்னா யூதா கோத்திரத்து சிங்கம் என் அருகில் இருக்கும்படிக்கு, என்னோடு இருக்கும்படிக்கு, என்னை தாங்கும்படிக்கு, என் பலவீனங்களை குறித்து நான் என்ன செய்வேன்? இப்ப நாட்டுப்படி என்ன செய்ய சொல்லுவோம்? மிகவும் சந்தோஷப்படுமா கூடாதா? அவ்வளவு சந்தோஷம். ஏன்? யாருக்கு? இப்ப அது எவ்வளவு பலம்? அந்த பலம் அதுகிட்ட இல்ல. இந்த பலம் யாருக்கு இருக்கு அப்படின்னா யூதா கோத்திரத்து சிங்கத்துக்கிட்ட இருக்கு. ஆனா யூதா கோத்திரத்து சிங்கம் எப்பதான் வந்து நிக்கும்? என்ன பலவீனனா இருந்தாதான் நிக்கும். இப்ப வாசிக்குமா,
மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்து ஒருத்தர் வாசி. மத்தேயு 10, மத்தேயு 10:16. மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இன்னொரு இமேஜ் பார்ப்போம். ஆடுகளை எதுக்குள்ள தேவன் அனுப்புறார் சொல்லுவாங்க? ஓநாய். அந்த ஓநாய் யாரா இருக்கலாம் அப்படின்னா, அந்த ஓநாய் குடும்பத்துக்குள்ள புருஷனா கூட இருக்கலாம். சில குடும்பத்துல அந்த ஓநாய் யாரா கூட இருக்கலாம், மனைவியா கூட இருக்கலாம். சில குடும்பங்களில் இல்லாவா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம். சில பேரஸ்தலத்துல அந்த ஓனாய் என்னவா இருக்கலாம், பாஸா இருக்கலாம், ஹவுஸ் ஓனரா இருக்கலாம், பேரஸ்தலத்தில் உள்ளவர்கள் இருக்கலாம், குடியிருப்பு ஏரியாவில் இருக்கலாம், சொந்த பந்தத்துல இருக்கலாம், நாம் பெத்த பிள்ளைகளா கூட இருக்கலாம், தாய் தகப்பனா கூட இருக்கலாம். யாரா? ஓனாய். ஓனாய் அப்படின்னு நம்ம யாரையும் நம்ம சொல்லக்கூடாது. ஓனாய் அப்படின்னா அந்த வசனத்தை நீங்க என்ன எடுத்துக்கலாம்? ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புவது போல இதோ நாம அனுப்புறேன் அப்படின்னு இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நம்ம எப்படி எடுத்துவோம் அப்படின்னா, உங்களை நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக உங்களை நான் வட இந்தியாவுக்கு அனுப்புறேன், அதெல்லாம் ஓனாயி, நீங்களாம் ஆட்டுக்குட்டி அப்படின்னு எப்படி எடுத்துறாதீங்க. இப்ப யார் வட இந்தியாவுக்கு போயிட்டா, யாரு சுவிசேஷம் அறிவிக்கிறா, இப்ப யாரு இந்த வசனத்தை நீங்க இந்த வசனத்தை பிராக்டிகலா நடைமுறை பாருங்க. சொல்ற நீ ஆட்டுக்குட்டியாரு, நீ பலவீனமான ஆட்டுக்குட்டியாரு, ஓனாய் உடுக்குள்ள அனுப்புறேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவர் சவுண்டா வீட்டாரே, அந்த அவருடைய சத்துரு ஒரு வீட்டாரே, ஒரு வீட்டுக்குள்ளாரே ஓநாய்கள் இருக்க முடியும். கடித்து பட்சிக்கிற ஓநாய்கள் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க முடியும், ஓனாயா இருக்க முடியும். அதன் மத்தியில நீ ஓனாய்க்கு ஓனாயா இருக்க முடியாது. ஓனாய்க்கு ஓனாயா இருந்தா யூதா கோத்திரத்து பாலசிங்க எதுக்கு பின்னால நிக்காது சொல்லுங்க? நிக்காது. யூதா கோத்திரத்து பாலசிங்க யாருக்கு பக்கத்துல தான் நிக்கணும்? சவுண்டா ஆட்டுக்குடி பக்கத்துல தான் நிக்கணும். நான் ஓனாய்க்கு ஓனாயா இருப்பேன். சரிக்கு சரி பண்ண பேசுவேன், பதிலுக்கு பதில், சரிக்கு சரி, பேச்சுக்கு பேச்சு, உதாசீனத்துக்கு உதாசீனம். நீ உதாசீனப்படுத்தினா நானும் உதாசீனப்படுத்துவேன், நீ பேசியா நான் பேசுவேன், நீ வைத்தியா நான் வைவேன். வார்த்தைக்கு வார்த்தை, சரிக்கு சரி, இதெல்லாம் யாரு அப்படின்னா இதெல்லாம் ஓனாய்க்கு ஓனாய். நீ பேர் அப்படி நினைச்சு பார்க்கணும். ஆண்டவரே, கடந்த ஒரு வாரம், ஒரு மாசம் கூட வேண்டாம், கடந்த ஒரு வாரம் நான் எப்படி இருந்தேன்? லாஸ்ட் 1 வீக் நான் ஆட்டுக்குட்டியா நான் ஓனாயா? அடுத்தவங்க ஓனாயா இருந்து போடும். புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ வீட்டாளோ பாசோ யாரும் வேலை செய்யறது யாருனாச்சும் கடித்து பட்சிக்கிற பாசா இருந்துட்டு போடும். ஆண்டவரே, அந்த இடத்துல பலவீனமான ஆட்டுக்குட்டியா நான் இருந்தேன். கிறிஸ்டியன் நம்ம ஆட்டுக்குட்டியா இருந்தேன். சில பேர்லாம் நம்மளுடைய சுய ரூபத்தை, அந்த ஓனாயினுடைய சுவாபத்தை காப்போம். உனக்கு எவ்வளவு தெரிஞ்சா எனக்கு எவ்வளவு தெரியும், என்ன செய்து சொல்லுவாங்க, உனக்கு எவ்வளவு தெரிஞ்சா எனக்கு எவ்வளவு தெரியும். இது என்ன பேச்சு? ஓனாயும் தான். நான் பலசாலி தான். பலசாலிகளுக்கு மேல பரிசுத்த ஆவி தங்குவதில்லை. பலசாலிகள்கிட்ட பரிசுத்த ஆவி இல்லை. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவனுடைய வல்லமை தங்கி இருக்கிறதை நினைச்சீங்கன்னா அது உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொண்டீர்கள். கிறிஸ்துவனுடைய வல்லமை, அபிஷேகம், பலன் யார் மேல இருக்கும்? பலவீனத்தில் தங்கும். ஆட்டுக்குட்டி மேலதான் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் தங்கும். யார் யாரெல்லாம் பலசாலிகளா இருக்கிறார், நீதான் பலசாலியாச்சப்பா, நீதான் ஓனையாச்ச. நான் ஏன் உனக்கு என்னுடைய பலம் உனக்கு எதுக்கு தேவையில்லை? நீதான் பலசாலி. ஆல்ரெடி யூ ஆர் ஸ்ட்ராங் மேன். ஆல்ரெடி யூ ஆர் ஸ்ட்ராங். என்னுடைய கிருபை உனக்கு எதுக்கு தேவையில்லை?
விஷயத்துல நாம் மணந்திருப்போம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்கு வேணும், தேவன் என்னோடு கூட இருக்கணும், என்னோடு கூட இருக்கணும் அப்படின்னா நான் இன்னும் விளைவினாகும். ஆமென். இன்னும் எப்படி இருக்கணும்? இன்னும் நான் விளைவினாகும். யார் யாரெல்லாம் பேச்சு நாம் வார்த்தைக்கு நான் திரும்ப வருவோம். நாம் புதிய ஏற்பாட்டுடைய சத்தியத்துக்கு நாம் மீண்டும் திரும்பி வருவோம். ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் நான் காண்பிக்க ஒரு பலசாலியான ஒரு மனுஷனை நான் காண்பிக்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். நாம் யாரை பார்க்கிறோம் அப்படின்னா யாக்கோபு அப்படிங்கிற யாக்கோபுங்கிறது மீனிங் சொல்லுவாங்க. சர்ச்சில் யாக்கோபுக்கு என்ன சொல்லுவாங்க? ஏமாற்றுக்காரன். அப்புறம் எத்தன், அப்புறம் எத்தன், திருடன், ஏமாற்றுக்காரன், படப்படம் சொல்லிக்கிறாங்க. சரி, இஸ்ரவேல் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? படிச்சு கூடாது. ஏற்கனவே பிரிச்சு நான் கேட்டிருந்தேன்னா சொல்ல இஸ்ரவேல் அப்படின்னு என்ன சொல்லுங்க? என்ன தெரிஞ்சுக்க அப்படின்னா யாக்கோபு பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏமாற்றுக்காரன் அது தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ கரெக்டா எதுவும் தெரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் தெரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் என்பதற்கு மீனிங் என்ன? 28ஆம் ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 28ஆம். உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அப்படின்னா மீனிங் என்ன? தேவனோடும் மனிதரோடும் போராடி என்ன செய்தாய்? மேற்கொண்டாயே. யாரோடும் போராடி மேற்கொண்டவன் சொல்லுங்க. தேவனோடும் அப்புறம் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. மேற்கொண்டவன், போராடி மேற்கொண்டவன். இந்த வார்த்தையை பார்த்த போராடி மேற்கொண்டவன் அப்படிங்கிற மாதிரி என்னன்னு சொல்றேன். இப்ப ஒரு கதை. யாக்கோபுடைய அவருடைய மூத்தவன் ஏசா, அவனோட கூட உண்டான பகைமை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துடைய பகைமை இருக்கு அவனுக்கு. யாரை அவன் ஏமாத்திட்டான் அப்படின்னா, யாக்கோபு தன் சகோதரனாகி ஏசாவை அவனுடைய ஆசீர்வாதத்தை, அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு முறைக்கு 2 முறை அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா ஏமாத்தினான். அதன் நிமித்தமாய் ஏசா தன்னை, யாக்கோபு இளையவன் தன்னை வஞ்சினா, தன்னை ஏமாத்திட்டான்னு சொல்றதான அந்த பகையில எத்தனை வருஷமா இருந்தான் அப்படின்னா 20 வருஷத்துக்கு மேல இருந்தான். அவனை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அவனை நான் பார்த்தேன்னா அவனை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு கடத்துல இருந்தான். இப்ப 20 ஆண்டுகள் கழித்து யாக்கோபு தன்னுடைய ஒரு மனைவி, 2 மனைவி, இன்னொரு மனைவி, வேலைக்காரி, இன்னொரு வேலைக்காரி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய பரிவாரங்கள் எல்லாத்தையும் எடுத்து கணவன் விடுத்து சொந்த தேசத்துக்கு திரும்பி வரான். இப்ப அவனுக்கு செய்தி வருது. நீ வர்ற செய்தி கேள்விப்பட்டு உங்க அண்ணன் வரான். அது எப்படி வரான்னா சும்மா இல்ல, 400 பேரோட வரான். தன்னுடைய பகையை தீர்த்துக்கிறதுக்காக வரான். 400 பேரோட வரான். நீ கொஞ்சம் ஜனம். இப்ப அவன் பயப்படலாம். எத்தனை வருஷத்து பகை? 20 வருஷத்து பகை, 400 பேரோட வரான் அப்படின்னு சொன்ன உடனே வேலை செய்துவாரு. யாக்கோபு பலசாலியான யாக்கோபு அவருடைய தந்திரம், அவருடைய புத்தி பாருங்களேன் என்ன சொல்றான் அப்படின்னா, பாருங்க 17ஆம் வசனத்திலிருந்து நானே வாசிக்கிறேன். முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகி ஏசாவுடன் எதிர்பட்டு, யாருடையவன் எங்கே போகிறாய்? இந்த மந்தை யாருடையது என்று கேட்டால், உமது அடியானாகி யாக்கோபுடையது,
இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி. எங்கள் பின்னே யாக்கோபு வருகிறான் என்று சொல்லுங்கள். இப்படியே போறப்ப 20 இதோ உமது அடியானாகி யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன். ஒருவேளை என் மேல் தயவாய் இருப்பான் என்றால் வெகுமதி போயிற்று. எது முன்னால் போது சொல்லுவாங்க? யார் பின்னால வரா? யாக்கோபு பின்னால வர்றான். அப்புறம் எது முன்னால போகுது? கிஃப்ட் முன்னால போகுது. அந்தர்சாலி, லாஜிக், ரீசனிங், சுய புத்தி, சுய வலிமை பிளான் பண்ணி போலாம். அடிச்சா பாதி அடி எது வாங்கிட்டோம், பாதி பரிவாரத்தோட போட்டோம், பாதி நஷ்டப்பட்டு போட்டோம், ஏதோ பண்ணிட்டு போட்டோம், பாதி நம்ம சேஃப்டி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னால கிஃப்ட வச்சு பின்னால என்ன செய்யறது? சில பேர்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, சில பேர் எப்படி மனைவியை சாந்தப்படுத்துவாங்க அப்படின்னா, நான் சொல்றேன் பின்னால சொல்றேன், எப்படி மனைவியை புருஷன் எல்லாம் சாந்தப்படுத்துறதுக்கு எல்லாம் சில ரூட் எல்லாம் இருக்கு சொல்றேன். என்ன செஞ்சா யாக்கோபு என்ன செஞ்சா சொல்லுவாங்க? எதை முன்னால வச்சு? கிஃப்ட முன்னால வச்சு. யார் பின்னால வரா? யாக்கோபு பின்னால வரா. அந்த ராத்திரியிலே 11:21 அவர் அன்று ராத்திரியிலே பாளையத்திலே தங்கி 24 யாக்கோபு பிந்தி தங்கியிருந்தான். ஒரு புருஷன் பொழுது விடியும் பொழுதும் அவரோட போராடி, இப்ப தேவனோடு கூட போராடுற பாருங்க. ஃபர்ஸ்ட் யாரோடு போராட்டம்? இஸ்ரவேல். என்ன அர்த்தம்? தேவனோடு, அப்புறம் மனிதரோடும் போராடி என்னது என்கொண்டாயே இஸ்ரவேல். இப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் யாரோடு போராடுற பாருங்க. யாரோட? தேவனோடு கூட போராடுறாரு. தேவனோடு போராடி யாரும் ஜெயிச்சிட முடியாது. தேவனே என்ன செய்யறாரு? சும்மாவும் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு? அப்படி விட்டு கொடுக்குறாரு. ஜெயிக்கிற மாதிரி இப்படி விட்டு கொடுக்குறாரு. அவனோடு கூட விடிய 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 போராடி அவனுடைய பேரை மாத்தி அவனையா நீ யாரு? யார் கேட்கிற? நீ யாரு? உன் பேர் என்ன சொல்லு? நான் திருடன். நீ யாரு சொல்லு? நீ யாரு? ஏன்னா அவங்க அப்பா கேட்டார்ல, நீ யாருப்பா? நீ யாருன்னு கேட்டா சொன்னா இல்லையா? நான் என்ன சொன்னேன்? உன் பேர் என்ன? அது என்ன அர்த்தம் நினைக்கிறீங்களா? இது என்ன விடிய விடிய போராடினா என்ன அர்த்தம்? ஏதோ நீங்க என்ன நினைச்சிட்டு வேண்டாம் அப்படின்னா, உருவம் மாதிரி இப்படி நினைச்சுக்க வேண்டாம். யாரோ ஒரு தூதன் மாதிரியும் ஒரு பெரிய தேவ ஒரு ஜெயித் மாதிரியும் இந்த யாக்கோபு சின்ன யாக்கோபு உளுந்து பிறண்டு மட்டு பிடிச்சு என்ன உளுந்து மண்டுகளி அப்படியெல்லாம் உருவம் இருக்காரு. அந்த இடத்துல என்ன நடந்து என்ன போராடி அப்படின்னா, ஆவியானவ ஒரு பக்கம் தேவதூதன் இருந்தாலும் போனாலும் அந்த காரியம் சரியா? அது ரைட்டா? அது செஞ்சது ரைட்டா? இது செஞ்சது ரைட்டா? அது காரியம் ரைட்டா? இது ரைட்டா? அது ரைட்டா? ஏன் விடிய 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 அவருடைய பாஸ்ட் லைஃப் அத்தனை என்ன செஞ்சிட்டு இருக்கா சொல்லுவாங்க? யார்கிட்ட? தேவனுடைய சமூகத்தில் உடனா கொட்டி 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 தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன், இந்த காரியத்துல தப்பு பண்ணிட்டேன், இந்த காரியத்துல தப்பு பண்ணிட்டேன், இந்த காரியத்துல தப்பு பண்ணிட்டேன், இதுல தப்பு, அதுல தப்பு, இதுல தப்பு, இதுல தப்பு, இதுல தப்பு, இதுல இறக்கமாயிருக்கேன், இப்ப இறக்கமாயிருக்கேன், இறக்கமாயிருக்கேன், இறக்கமாயிருக்கேன். எவ்வளவு விடிய விடிய பிரேயர்ல இப்படிதான் போராடுறது. போராடி 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 எல்லாத்தையும் பாவத்தை அறிக்கை செஞ்சு அறிக்கை செஞ்சு அறிக்கை செஞ்சு கடைசியில தேவன் என்ன செஞ்சாரு கேட்டார்? ஏதோ உடச்சுட்டார் சொல்லுவோம், இந்தியா பேரையும் மாத்திட்டார். போராடி யார் ஜெயிச்சுட்டா சொல்லுமா? யாக்கோபு ஜெயிச்சு இப்ப என்ன ஆகிட்டாரு? பேர் என்ன கொடுத்துட்டாரு? இப்ப இஸ்ரவேல். பாதி பாக்கி இருக்கா இல்லையா? என்ன பாதி இருக்குன்னா, யாரோட போராடி ஜெயிக்கல, பாக்கி இருக்கு. ஒரு போராடி விடிய 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 தன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்யறது. மாம்சம் எவ்வளோ அந்த இடத்துல அவனுடைய சுய புத்தி அவ்வளவு வேலை செய்யுது. விட்டுட்டு வந்துதான் வெகுமதியை முன்னால வச்சுட்டு பின்னால தேவ சமூகத்துல ஜோம் பண்ணி இருந்த பொழுது அவனுடைய காரியங்கள் அத்தனையும் போராடி செய்யொண்டு நொறுங்கி இஸ்ரவேலாய் மாறினான். தேவனை தரிசித்தான். 32 3ஆம் அதிகாரம்
தேவனை தரிசித்தார், அவன் நொண்டியானார். தேவன் அவருடைய தொலை சந்தை தொட்டார், அவன் நொண்டியானார், அவன் பலவீனன் ஆனான். என்னவானான்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் பர்சன், ஸ்ட்ராங் யாக்கோபு. இப்ப என்னவாயிட்டார்? பலவீனன் ஆயிட்டார். இப்ப கீழே 33 அதிகாரம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து ஏசாவோட 400 பேர் வருகிறதை கண்டு, பாருங்க 3வது பாருங்க, தான் அவர்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக நடந்து போய், இதெல்லாம் பின்னால போயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் கிஃப்ட், மனைவி, பிள்ளைகள், போக்குவரத்து எல்லாம் எங்க போட்டு சொல்லுங்க. எல்லாம் பின்னால நான் தான் தப்பு செஞ்சேன். நான் நேற்று நைட்டு தேவனை நான் தரிசிச்சிட்டேன். நேற்று தினம் நான் ராத்திரி தேவனிடத்தில் சந்திச்சுட்டு என் பாவத்தை எல்லாம் ஒத்துக்கொண்டேன். நான் யாக்கோபு இனிமே கிடையாது, இனிமே என் சுய புத்தி கிடையாது. தேவன் என்ன பலவீனப்படுத்திட்டார், உடைச்சிட்டார், நொறுக்கிட்டார். நான் நொறுக்கின மனுஷன், தேவனை கண்ட மனுஷன். இன்னமும் எனக்கு இந்த சுய புத்தி எல்லாம் வேண்டாம், என்னுடைய யோசனை எல்லாம் வேண்டாம். எல்லாம் பின்னால போக நான் யார் போய் சந்திக்க போறேன்? நான் தான் குற்றம் செஞ்சேன். என் சகோதரனை நான் ஏமாத்துறேன். அவன் காலில் உழுவேன், எத்தனை நேரம் உழுவேன்? 7 நேரம் உழுவேன். சம்பூர்ணமாய் விழுந்து நான் விழுந்து தாழ்வேன். நான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரைப்பட்டு முடித்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதார். எவ்வளவு நேரத்துக்குள்ள விளங்கிட்டீங்களா? எதுல வந்தா ஒரு ஜென்ம பகையா 400 பேரோட முடிச்சுன்னு வந்தவனுடைய காரியம் இவன் என்னவா மாறி இப்ப யாரு மேற்கொண்டான்னு சொல்லுவாங்க. யாக்கோபு சொல்லக்கூடாது, இஸ்ரவேல் யாரை மேற்கொண்டா? யாரு? அந்த மனிதனாகி என்ன முடியுது? ஏசாவை எத்தனை வருஷம்? 20 வருஷம் பகை கொண்டிருந்த அந்த ஜென்ம பகை கொண்டிருந்த அந்த சகோதரனாகிய ஏசாவை மேற்கொண்டான். ஆமென். எப்படி? ஒரு கிஃப்ட கொடுத்தா? கிஃப்ட கொடுத்து இல்ல, எப்படி நான் என்ன செய்து சொல்லுவாங்க? தாழ்த்தி நான் என்ன செய்து தாழ்த்தி, சம்பூர்ணமாய் தன்னை தாழ்த்தி 7 விஷயம் தரைவிட்டு தன்னை குறித்து வணங்கி வாழ்த்தி. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்னது? தேவன் என்ன பண்றாரு? அவருடைய இருதயத்தை சொல்லுவாங்க. அவருடைய இருதயத்தை ரெண்டு வழியை முடிவு பண்ண முடியும். எப்படியும் ஒருத்தரை போய் சாந்தப்படுத்தலாம். அப்படின்னா எப்படி சாந்தப்படுத்தலாம்னா, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல சாந்தப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் சாந்தப்படுத்துறது காரியம் இருக்கு. விளங்கிட்டீங்களா? யாக்கோபு சாந்தப்படுத்துற விதம் எப்படி? என்னது? கிஃப்ட். பேசின காரியம், செய்த காரியம், நடப்பித்த காரியம் தான் அதெல்லாம் அப்படியே நிற்கும். அதெல்லாம் அப்படியே நிற்கும். அப்படியே அது சரி செய்யறதே கிடையாது. அது சரி செய்யறது, அந்த மேட்டர் சரி செய்யறதே கிடையாது. ஆனா இஸ்ரவேலுக்கு தெரியும். இஸ்ரவேல் எப்படி ஒப்புவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சுத்தி வளர்ச்சியமா வர்றதெல்லாம் கிடையாது. எப்படி தாழ்த்தி, ஏன்னா அவன் தான் பலவீனன். அவன் ஏற்கனவே தேவனை தரிசிச்சான், நொண்டி ஆயிட்டான், அவனுடைய பலம் போயிடுச்சு. இனிமே அவருடைய சுய புத்தி பலன் போக்குவரத்துல ஆண்டவரே நான் தாழ்த்தேன். குடும்ப சூழ்நிலையில கணவனாயிருந்தாலும் மனைவியா இருந்தாலும் சில பேர்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, மனைவி கணவன்கிட்ட இல்ல ஏதாவது காயப்படுத்தி இருந்திருப்பாங்க, ஏதாவது பேசி இருந்திருப்பாங்க, சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே நிக்கும். அது எது நிக்கும் சொல்லுவாங்க? அந்த பேசின பேச்சு, அந்த செய்கை, அந்த வார்த்தை, அந்த காயப்படுத்துறது அப்படியே இருக்கும். மனைவியை காயப்படுத்துறதா இருக்கும். ஆனா அது விட்டுவிட்டு வேற ஏதாவது என்ன செய்யறதுன்னா பேச்சு கொடுத்து, கடைக்கு போலாமா, சாப்பாடு வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா,
சாப்பிடலாமா, இன்னைக்கு அதை சாப்பிடலாமா, எப்படி வர்றதுன்னா சுத்தி சுத்தி வர்றது, சுத்தி சுத்தி வர்றது. இந்த வேலையில எடுத்தாங்க. யாருடைய வேலை? யாருடைய வேலை? சாப்பாட்டுடைய வேலை. மாணவர்களே, அவ்வளவு பலசாலிகள் தான், அவ்வளவு தந்திரசாலிகள் தான். யாக்கோபை தேவன் என்ன செய்தார்? உடைத்து என்னவாய் மாற்றினார்? இஸ்ரவேலாய் மாற்றினார். அவன் யாரோடும் போராடுவான்? அவன் யாரோடும் போராடுவான்? அவன் தேவனோடு போராடுவான். எதுல? ஜெபத்துல. ஆமென். நாம் எதுல போராடணும்? தேவனோடு கூட, ஜெபத்துல தேவனோடு கூட. அது போராட்டம். போராட்டம். போராடி ஒவ்வொரு காரியமா நாம் ஜெயிக்கணும். ஓகே, மனுஷனிடத்துல எப்படி நாம் ஜெயிக்கலாம் அப்படின்னா, மனுஷனிடத்துல எப்படி நாம் போராடி மேற்கொள்ள சொல்லுவாங்க? எப்படி ஜெயிக்கலாம்? என்ன செய்யுது? தாழ்த்தி 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 தான் நாம் மேற்கொள்ளணும். சில பேர் வேற விதமாய் மேற்கொள்வார்கள். சங்கீதம் 12வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 12வது சங்கீதம். இப்படி நாம் ஒருவரையும் மேற்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் பலசாலிகளுடைய காரியம். சங்கீதம் 12வது சங்கீதம் வசனம் பாருங்க. 4வது வசனம், 12:4. எதால் மேற்கொள்வோம்? எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம். எங்கள் உதடுகள் எங்களுடையது. யார் எங்களுக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள்? இப்பொழுது உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் எதால மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க சொல்லுவாங்க. எதால அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? பேசியே ஜெயிச்சுவேன்னு சொல்றாங்கல்ல. நான் பேசி ஜெயிச்சுவேன். நாவுனால நான் பேசி ஜெயிச்சுவேன். சில பேர் எதால? சில நாவுகளால் மேற்கொள்ள விரும்புகிறார்கள். சிலர் தங்கள் கைகளினால் மேற்கொள்ள விரும்புகிறார்கள். சிலர் தங்களுடைய பணத்தினால் மேற்கொள்ள விரும்புகிறார்கள். சிலர் தங்களுடைய யுக்தியினால் மேற்கொள்ள விரும்புகிறார்கள். இவருடைய எல்லாம் யாக்கோபர்கள். இவருடைய எல்லாம் பலசாலி. நம்ம எந்த கேட்டகரியில இருக்கு நம்ம நிதானிச்சு பார்ப்போம். யார் யாரெல்லாம் சின்ன காரியம், யார் ஸ்ட்ராங் யார் வீக் சொல்றேன். உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பலசாலி. வாக்குவாதத்துல யாரெல்லாம் தோத்து போறாங்களோ அவங்க எல்லாம் இஸ்ரவேல். சொல்ற பாஷை புரியுதா? வாக்குவாதம், கணவன் மனைவிக்கு வாக்குவாதம் நடக்குது. பேசி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எப்படி? நீங்க பேசி ஜெயிச்சிட்டீங்க, நீங்க தான் வின்னர். வாக்குவாதத்துல நீங்க தான் வின்னர்னா நான் சொல்றேன், உங்க பக்கத்துல எது நிக்காது சொல்லுவாங்க? சவுண்டா யூதா போர்த்திற்கு பாலசுக்கு நிக்காது. நீங்க யோக வின்னர், நீங்க தான் பலசாலி. ஏன் அப்படின்னா நீங்க மேற்கொள்வீங்க. உங்களுடைய வாக்குதான் வலுக்கும். மனைவியினுடைய வாக்கு வலுத்தால் அல்லது புருஷனுடைய வாக்கு வலுத்தால் அவர்கள் பலசாலிகள். வாக்குவாதத்தில் நீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பலசாலிகள். உங்களை பேசி ஜெயிக்கவே முடியல அப்படின்னா நீங்கள் பலசாலிகள். எவ்வளவு வாக்கு சொல்லணும்? என்ன அப்படின்னா இன்னும் நாங்க யாக்கோபுகளாவே இருப்போம். தேவன் நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா உடைக்க வேண்டியதா இருக்கு. ஏதோ உள்ள தேவனுக்கு அனுமதிக்க வேண்டியதா இருக்கிறது. ஏதோ ஒரு தொடை நரம்பை, ஏதோ ஒரு சந்தனம் தேவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா தொட வேண்டியது இருக்கு. இன்னும் நீ பலசாலி, இன்னும் பலசாலி. இப்படிப்பட்ட பலசாலிகளுக்கு யூதா கோத்திரத்து சிங்கம் கூட நிக்காது. தேவனுடைய வல்லமை தங்காது. அப்படிப்பட்டவர்கள் அந்நிய பாஷையை பேசினாங்கன்னு என்ன சொல்றது? டுபாக்கும். என் பாஷையில் சொன்னா பாக்கா டுபாக்கும். பலசாலிகள் அந்நிய பாஷை பேசினார்கள் என்றால் எல்லாம் டுபாக்கும். சவுண்ட் எல்லாம் சிலபஸ் எல்லாம் எம்பி வெத்து வேண்டிய எல்லாம் வெங்கல சத்தங்கள், எம்பி வேர்ட்ஸ், எம்பி நாய்ஸஸ், அதெல்லாம் ஒரு பக்தி விட்டு உண்டாகாது. பிரியமானவர்களே, நாம் இன்னும் பலவீனமாய் போவோம். அவரே நான் என்ன தாழ்கிறேன், நான் பலவீனம் ஆகும். மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சில இடங்கள்ல மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மட்டும் சொல்லுவார், இந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகிறதுக்காக நீ உன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டிருப்பார். ஆண்டவரே நான் தாழ்த்தி மன்னிப்பு கேட்கிறேன்.
பலவீனர். நீங்க நான் ரைட்டு தானே, என்னப்பா அது லாஜிக்கு, நான் ரைட்டுப்பா. சில பேர்ல போராடுறோம், இது என்ன லாஜிக், இது நான் ரைட்டு, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அவங்க பண்ணது தப்பு, என்ன போய் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க, என்ன போய் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க, என்ன லாஜிக் தான்? டியர் சிஸ்டர், லாஜிக்லாம் இங்க வேலை கிடையாது. லாஜிக்லாம் நீங்க போது வெளில போடுறது லாஜிக்லாம் கிடையாது. You have to die. உங்களுடைய செல்ஃப், உங்களுடைய ஈகோ, உங்களுடைய சுயத்துக்கு நீங்க மறிச்சணும். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றார் அடுத்து, இயேசு கிறிஸ்து என்ன மாவு செஞ்சு சிலுவையில் அறையப்பட்டார், ஒரு மாவு செஞ்ச சிலுவையில் அறையப்பட்டார். Take the blame. இடத்துல நான் பிளேம் என் மேல எடுத்துட்டான், அந்த இடத்துல நான் தாழ்த்திடுறேன். அவன் ஞானி, பலவீனன். இந்த சூழ்நிலையில ஆண்டவரே வழக்காட வேண்டாம், என் பேசி நான் எந்த காரியத்தினாலும் நான் மேற்கொள்ள விரும்ப வேண்டாம். இதெல்லாம் யாருக்கு இந்த காரியங்கள்லாம் தெரியும்? பலவீனர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பலவீனர்கள் மட்டுமே என்ன செய்ய முடியும் அப்படின்னா சிலுவையில் அறையப்படுவார்கள். பலசாலிகளை சிலுவையில் அறைகிறது கஷ்டம். இந்த ஒரு இமேஜ் கூட காண்பிக்கிறேன். இப்படிதான் இருக்கும், இப்பதான் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் இமேஜ். இந்த ஒரு இமேஜ் பாத்தீங்களா? மறக்கவே வேண்டாம். யூதா கோத்திர சிங்கம், அந்த பட்சிக்கிற ஓநாய்கள் வந்து நம்மளை பட்சிக்க வரும் பொழுது யார் கூடவே நிக்கிறா சொல்லுவாங்க? யார் கூட நிக்கிறது? யூதா கோத்திர சிங்கம் எப்பொழுதும் நம்மளோடு ஒரு பாலிசிங்க நிக்கணும். தேவன் நம்ம பிராணிக்கு மிஞ்சி தேவன் என்ன செய்ய மாட்டார், நம்ம சோதிக்க மாட்டார். ஆனால் அது குவைட்டா இருப்பார், அந்த ஆண்டு அது குவைட்டா. நீங்க பார்த்தது மிச்சம் மீதெல்லாம் நீங்க பார்த்தது, ஓநாய்கள் எல்லாம் யார் பார்த்துங்க? நீங்க பார்த்தது ஓநாய்கள் எல்லாம் நீங்க பார்த்து ஆண்டவர் யாரா இருந்தா நீங்க பார்த்துங்க. நான் அமைதியா இருந்து போயிருக்கேன், வெள்ளன் இல்ல. ஓகே, யாக்கோபு இன்னொரு வார்த்தை காண்பிக்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம். சாரி, யாத்ராகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 39ஆம் அதிகாரம். இருபத்தி 29ஆம் அதிகாரம். சில வாக்குத்தத்தங்கள் இருப்பாரு. யாத்ராகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ப்ராமிஸ் 45. இஸ்ரவேல் புத்திரர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா உங்க குடும்பத்தினுடைய பேரை போட்டுங்க. உங்களுடைய குடும்பத்தினுடைய பேரை போட்டுங்க. குடும்பத்தின் நடுவே வாசம் பண்ணி தேவனாயிருப்பேன். 43. அங்கே உன் குடும்பத்தை நான் சந்திப்பேன். 42. உன்னோடு நான் பேசுவேன். என்னென்ன வாக்கு தந்த பாருங்க. 42. உன்னோடு பேசுவேன், உன்னை நான் சந்திப்பேன், உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். கரெக்டா இருக்கணுமா இல்லையா? தேவன மத்தியில வாசம் செய்யணும், டெய்லி தேவனுக்கு சந்திக்கணும், டெய்லி தேவன் கூட பேசணும். இங்கே அப்படின்னா மேல பாருங்க 38ஆம் வசனம். பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில், இடை விடாமல் ஒவ்வொரு நாளிலும் டெய்லி சாக்ரிஃபைஸ், ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான 2 ஆட்டு குட்டிகளை எனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, வெளியிட வேண்டும். நான் நினைக்கிறேன் அந்த 2 ஆட்டுக்குடி ஒரு குடும்பத்தில் யாரா இருக்கும் சொல்லுங்க. ஆடு கூட கிடையாது, என்னவா சொல்லுவாங்க, ஆடு கூட சமயத்தில் என்ன செய்யும்? ஒரு ஆட்டுக்குட்டி யார்? கணவன். இன்னொரு ஆட்டுக்குட்டி டெய்லி எங்க கணவன் மனைவி பலியாகிறார்கள், where there is daily sacrifice, எங்க அன்றாட பலி இருக்கிறதோ, எங்க அன்றாட சிலுவை கணவன் மனைவி எடுக்கிறார்களோ. 42. அங்கே நான் அவர்களோடு கூட நான் பேசுவேன். 43. அங்கே அவர்களை நான் சந்திப்பேன். 45. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
யார் அவர்களை சந்திப்பார், யார் அங்கே வாசம் பண்ணுவார், யார் அங்கே இருப்பார் அப்படின்னா எதுதான் இருக்க முடியும்? டெவில் தான். பிரியமானவர்களே, சத்ருவுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். சத்ரு சாத்தானுக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். அவனுக்கு நம்ம வீட்டுல இடம் இல்லை. நீங்க எங்க வீட்டுல வாசம் செய்யுங்க, டெய்லி எங்களை சந்திங்க, எங்களுடைய தேவைகளை சந்திங்க, எங்களுடைய பிரச்சனைகளை சந்திங்க, எங்களுடைய பிள்ளைகளை சந்திங்க, எங்களுடைய ஒவ்வொரு தேவை நீங்க சந்திங்க, எங்களோட டெய்லி பேசுங்க, எங்களோட வாசம் பண்ணுங்க, எங்களோட கூட நீங்க இருங்க அப்படின்னா ஒரே கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீங்க 2 பேரும் என்னவா இருக்கணும்? டெய்லி சாக்ரிஃபைஸ் இருக்கணும்பா. இந்த இடத்துல பலி ஆகும். நீ தாழ்த்தணும், உன்னுடைய சுயத்துக்கு நீ மறிக்கணும். பலியாது அந்த இடத்துல நான் இருக்கிறேன், நீ சிலுவை சுமை, டெய்லி சாக்ரிஃபைஸ் இருக்கட்டும். தேவன் வாசம் செய்வார். பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் நாம் அக்கினிக்குள்ள தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்ல. கடந்த நாட்களில் நாம் பலமான ஓநாய்களாய் நாம் இருந்திருப்போமானால் மனம் திருப்போமாக. ஓநாய்க்கு யாருனாச்சும் ஓனாய் எடுத்துட்டு போட்டோம். நான் என்னவா இருக்க போறேன் சொல்லுவாங்க. இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் என்னவா இருப்பேன்? நான் ஆட்டுக்குட்டியா இருப்பேன். ஆமே, நான் என்னவா இருக்க போறேன்? என் ஆட்டுக்குட்டியா ஆக்கிடுங்க, என்ன பலவீனமான பாண்டம் ஆக்கிடுங்க, என்ன கடினமான பலசாலியான யாக்கோபாய் நான் இருந்தது போதும், என்ன பலவீனமான என்னவாய் மாத்திருங்க, என்ன இஸ்ரவேலாய் மாத்திருங்க. நான் உங்களோடு போராடி ஜெயிக்கணும். அடுத்தது மனுஷரோடு நான் என்ன செய்யணும்? மனுஷரோடு உலகத்தில் உள்ள போராடி இப்படி ஜெயிக்கிறாங்க. எதால? நாவால, அப்புறம் கையால, அப்புறம் பணத்தால, இப்படி எப்படியோ வச்சு மேற்கொள்ள பாக்குறாங்க. நாம எப்படி மேற்கொள்ள பார்ப்போம் சொல்லுவோம்? எப்படி போய்க்கு பார்ப்போம்? இறங்கி தாழ்ந்து குற்றங்களை ஏற்றுக்கொண்டு பலியாகி பலியாகி பலியாகி. இந்த வழியதான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கணும். அந்த ஆமென், அவர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து கூட இருப்பார். ஓகே, 2வது ஒரு காரியத்தை நாம் சொன்னோம். நாம் பலவீனமாய் இருந்தால்தான் நாம் சிலுவையில் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் வரைய முடியும். அடுத்தது மார்க் எழுதின சுவிசேஷம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். கிடைக்கல. என்ன சொன்னார் சொல்லுங்க? எப்படி இருந்தார் சொல்லுவாங்க? சிலுவையில் என்ன செஞ்சார் சொல்லுவாங்க? அவர் இத்தனை சீக்கிரத்தில் என்ன செய்தாரா? மரித்து போனாரா என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா யாரும் என்ன செய்ய மாட்டார் சொல்லுவாங்க? ஏன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது ஆணி கடாவப்பட்டு அவ்வளவுதான். இதுல ஆணி கடாவப்பட்டு அவ்வளவுதான். அடுத்தது கால்கள் ஆணி கடாவப்பட்டு அவ்வளவுதான். தொங்கணும் அவ்வளவுதான். கடுகடு வேதனை, ரத்தம் வழியிறது, அப்படியே கிடக்கிறது. சில பேர் உயிரே விடமாட்டாங்க, சில பேர் உயிரே விடமாட்டாங்க. அப்ப என்ன செய்யறது? எலும்பை என்ன செய்ய சொல்லுவாங்க? முறிச்சு, எலும்பை முறிச்சு உயிரை எடுக்கிறது, உயிரை எடுக்கிறது, ஜீவனை எடுக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய பாடியை கேட்கறதுக்காக, சரீரத்தை கேட்கறதுக்காக அறிமத்தியா ஒரு யோசேப்பு நிக்கோதேமு வந்து கேட்கிறார், பாடி நான் எடுத்து போறேன். பாடி எடுத்து போறீங்களா? செத்துட்டாரா? செத்துட்டார். இவ்வளவு சீக்கிரமா செத்துட்டாரா? கூட்டிட்டு வா, செக்ஷுவல் மேன். நிச்சயமா உண்மையில இறந்துட்டாரா? ஆமா இறந்துட்டார் அப்படின்னு நிச்சயப்படுத்தி கொண்டு சரி பாடி வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்போ ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசு அது ஒரு நாள் ஆக்ட் கிடையாது. அவருடைய 33 ஜீவித காலம் முழுவதும் இயேசுனுடைய வாழ்க்கையில் 2 சிலுவை இருந்தது. ஒன்னு இன்வர்ட் கிராஸ், இன்னொன்னு அவுட்வர்ட் கிராஸ். ஒன்னு வெளிரங்கமான கொல்கதாவில் அவர் மரித்த சிலுவை, இன்னொன்னு அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் அன்றாடம் சுமந்த உள்ளான சிலுவை. அந்த ஒவ்வொரு உள்ளான சிலுவையிலும், ஒரு சிலுவை மரணத்திலும் சீக்கிரமா மரிச்சு சீக்கிரமா உயிர்த்துவார். ஆமென். இதெல்லாம் அனுபவிக்கணும் நாம். சீக்கிரமாய் ஒவ்வொரு சோதனைகளிலும் சீக்கிரமா மரிச்சு சீக்கிரமா உயிர்த்துவார்.
பழகி 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 அவர் வாழ்நாள் முழுவதும் அப்படியே இருந்ததுனால இப்ப அவருடைய வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு, சீக்கிரமாய் மறித்து போனார். இப்ப நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா அவுட்வர்ட் கிராஸ் நமக்கு கிடையாது. நமக்கு வாழ்க்கையில இன்வர்ட் கிராஸ், உள்ளான சிலுவையில் சீக்கிரமாய் மறிக்கப்படணும். பிரியமான சீக்கிரமா மறிச்சது, மறித்து உயிர்ப்பிச்சது, சீக்கிரமா உயிர்ப்பித்தது. நம்முடைய டே டு டே லைஃப்ல ரொம்ப நேரம் மரணமாவே இருக்கக்கூடாது. மரணமாவே சில பேருடைய வேலைகள் எல்லாம், சில பேருடைய வீட்டுல எல்லாம் மரணம் 3 நாளா இருக்கும், சில பேருடைய மரணம் 10 நாளா இருக்கும். சீக்கிரமா மறிச்சு சீக்கிரம் உயிர்த்தது. உங்களுக்கு விடை கொடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிராக்டிகலா ஒரு இலிஸ்ட்ரேஷன் சொல்றேன். சமீபமாய் நடந்த எனக்கு என் மனைவிக்கு இடையில நடந்த ஒரு சம்பவம் சொன்னா ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக, சில மாதங்களுக்கு முன்பாக நான் டிராவல் கார்ல டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். நான் தான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். என் ஒய்ஃப் வந்து பின்னால இருக்கிறாங்க, பேக் சீட்ல உட்காந்துருக்காங்க. என் பையன் வந்து என்னுடைய கடைசி அவரு சைட்ல உட்காந்து வர, அவர் ஏதோ கம்ப்யூட்டர்ல அவருடைய வேலையை நிமித்தமா மற்ற காரியங்கள் போக்குவரத்து ஏதோ ஒரு போன்ல ஏதோ சில வேலை செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கு. அவர் எதுவுமே நாங்க எங்களுடைய கான்வர்சேஷன் போக்குவரத்து எல்லாம் கவனிக்கல. அவர் பாட்டு பண்ணி இருந்த ஒரு ஸ்வீட் கான்வர்சேஷனா காலையில கிளம்புனது நல்ல புறப்பாடு. வீட்டுல ஒரு புறப்பாடு என்ன புறப்பாடு? நல்ல ஒரு புறப்பாடு, நல்ல ஒரு இனிமையான ஒரு புறப்பாடு. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் கூட, ஒரு 180 கிலோமீட்டர் நாங்க தாண்டி போயிட்டோம். டிராவல் இருக்கோம், டிராவல் போயிட்டு இருக்கு. நல்ல பல காரியங்களை குறித்து பேசிட்டே வரோம். டிரைவிங்லயே போயிட்டு இருக்கு. தம்பி பக்கத்துல இருக்க அப்படி ஒரு சூழல் இல்ல. திடீர்னு ஒரு இடத்துல நான் வரும் பொழுது, ஏதோ ஒரு கான்வர்சேஷன் வரும் பொழுது என் வார்த்தையில ஒரு சரியான ஒரு பஞ்ச் பண்ணிட்டேன். என்ன செய்தா ஒரு வார்த்தையில ஹட் பண்ணிட்டேன். ஒரு வார்த்தை அவங்க ஏதோ ஒன்று கேட்க, நான் ஏதோ ஒன்று சொல்ல, என்ன செஞ்சுட்டேன், வார்த்தையில அவங்களை காயப்படுத்திட்டேன். அப்ப திடீர்னு எது நின்றுபடி சொல்லுவோம், எது நின்றுபடும் டாக் என்ன ஆயிடும்? அந்த பேச்சு வார்த்தைங்கிறது என்ன ஆயிடுச்சு அப்படி? ஏன்னா நான் பேசின அந்த வார்த்தையினுடைய அந்த தடிப்பான ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தைதான் வார்த்தை இல்ல, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு வார்த்தை நான் சொன்ன வார்த்தை அப்படியே அவங்களுக்கு காயப்படுத்தி அப்படியே கொஞ்ச நேரம் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா ஆஃப் ஆயிட்டாங்க. அந்த கான்வர்சேஷன் அது அப்படியே நூல் அருந்து போன மாதிரி. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுங்க. நான் டிரைவர் தான் இருக்கேன், நான் டிரைவ் பண்ணிட்டே வாங்கினேன். பேச்சா இல்லையே. அப்புறம் நம்ம வார்த்தைக்கு ஏதோ என்ன ஆயிட்டாங்க, அப்ப ஆஃப் ஆயிட்டாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருட எது வழியா பாக்குறேன் அப்படின்னா யாக்கோ எப்படி பாக்குறேன் அப்படின்னா கண்ணாடி வழியா பாக்குறேன். எது வழியா பாக்குறேன்? சைட்ல இருக்கிறது, மேல இருக்கிறதான அந்த பின்னால வரக்கூடிய பாக்குறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறேன். அப்படி பாக்குறேன். பார்த்தா அவளை அமைதியா இப்ப என்ன நடந்துட்டு சொல்லுவாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, என்னது டையிங் சார் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தெரியல அவர் பாட்டு, அவர் காலையில என்ன நடந்துச்சு, என்ன ஆஃப் ஆனிச்சு, எதுவுமே தெரியாது. அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க அப்படியே அமைதியெல்லாம் அப்படியே வச்சுட்டே இருக்காங்க. ஒரு 5 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது நான் யாக்கோபு என் வேலை செய்யற மாதிரி, யாக்கோபு வேலை, நான் யாருடைய வேலை, யாக்கோபு வேலை என்ன வேலை அப்படின்னா ஏதாவது பேச்சு கொடுக்கணுமே. இப்ப பேச்சு கொடுத்து உள்ள பல்ஸ் பாக்கணும்ல. இப்ப நம்ம பல்ஸ் பாக்கணுங்கிறதுக்காக இப்ப என்ன அடிக்கிறேன் இப்ப நானு அப்படின்னா ஏதாவது சாப்பிடறதுக்காக, இப்ப டிஃபன் பண்றதுக்காக நேரம் வீட்டுக்கே போயிடலாமா, இல்ல ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஏதோ ஹோட்டல் பாட்டு வருமா, வார்த்தையை கொடுக்குறேன். பதில் வரணும்ல, ஏதாவது பதில் வரணும்ல. சில சமயங்கள் எல்லாம் பதில் கடந்த காலத்துல எப்படி எல்லாம் வரும், உங்களுக்கு என்ன படுதோ நீங்க செய்யுங்க. சரியா பச்சா? போகணும்னு நினைச்சா போங்க, அப்புறம் நிப்பாட்டு நினைச்சா நிப்பாட்டுங்க, சாப்பிடணும் நினைச்சா சாப்பிடுவோம், வேண்டாம்னா அப்ப இன்னும் என்னவாதான் இருக்குன்னு அர்த்தம். எதுல இருந்துட்டு இருக்கு சொல்லுங்க. எதுலயே இருந்துட்டு இருக்கோம், சிலுவையிலே இருக்கும். எதுல இருந்துட்டே இருக்கும், சிலுவையிலே இருந்துட்டு. என்ன செய்யணும், நம்ம மறிக்கல. என்ன பண்ணணும், நான் வளர்ந்தேறி போயிட்டே இருக்கிறப்ப ஒரு 5 நிமிஷம், ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் தான்
சொல்லுறாரு. வழக்கம் போல அந்த டாக், பழைய கான்வர்சேஷன், இல்லப்பா வீட்டுக்கே போயிடலாம்ப்பா, நான் இது கொண்டு வந்திருக்கேன், மாவு கொடுத்துருக்கேன், மாவு வச்சிருக்கேன், வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு நார்மலா வர்றப்ப எது முடிஞ்சிருச்சு, எது முடிஞ்சாச்சு சொல்லுவோம், டை முடிச்சு எதுக்குள்ள வந்தாச்சு சொல்லுவோம், மீட்டதுக்குள்ள வந்து. இதே நான் வீடு வந்து சேர்ற வரைக்குமே இருக்குன்னு வச்சு, எப்படி எது வரைக்கும் இருக்கு, வீட்டுக்கு வந்தும் இருக்கு, அப்புறம் வீட்டுக்கு வந்தும் டாப் இல்ல, அப்புறம் வீட்டுக்கு வந்தும் இல்ல, அப்புறம் அப்புறம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா இன்னும் சில நாட்கள் எல்லாம் சில வீடுகள் குடும்பங்கள் எல்லாம் எத்தனை நாள் போகுது, பல மணி நேரங்கள் பல நாட்கள் போனுச்சுன்னா அவர்கள் இன்னும் எதிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யல, மறித்து என்ன செய்யல, உயிர்ப்பிக்கல. இன்னொன்னு இருக்கு, என்ன இருக்கு, சிலுவை 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 அறையணும் அறையணும் இல்ல, அரைச்சாச்சு, இப்ப அடுத்தது சீக்கிரமா மறிச்சு என்ன செஞ்சு சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள வந்து ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வர மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து ஒரு கேஷுவலா வந்து அப்ப அவங்க உள்ள என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும், ஓகே பரவாயில்ல, பேச வேண்டாம் பேச வேண்டாம், அவங்க என்ன ஆயிடுச்சு, மறித்து என்ன செஞ்சாச்சு, மறுபடியும் கலகலன்னு சொல்லிட்டு நார்மல் ஆகி ஃப்ரீ ஆகி ரெசரக்ஷனுக்குள்ள நாம வந்துடும். இது ஜீசஸ் வாழ்க்கையில 33 வாழ்க்கை டெய்லி அனுபவிச்ச வாழ்க்கை. உடனே 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 மன்னிக்கிறது, உடனே மன்னிச்சது, உடனே மன்னிக்கிறது, உடனே மன்னிச்சு உடனே மன்னிப்பு கொடுக்க வேண்டிய உடனே இந்த வார்த்தை எடுப்போம். அந்த 15 வார்த்தை, இந்த வார்த்தை சற்று மாற்றி வாசிக்கிறேன். மார்க் 15. இத்தனை சீக்கிரத்தில் மன்னிப்பு கேட்டாரா, மாத்திக்கிறீங்களா, எப்படி இதுல நான் மறிக்கிறதுங்கிற அப்புறம் வச்சுக்கோங்க. இத்தனை சீக்கிரத்துல மன்னிப்பு கேட்டாங்களா, இத்தனை சீக்கிரத்துல மன்னிச்சுட்டாங்களா, எப்படி சொல்லுவோம், இத்தனை சீக்கிரமா தாண்டியாச்சா, இத்தனை சீக்கிரத்துல விட்டு கொடுத்தாச்சா, இவ்வளவு சீக்கிரமா மன்னிச்சாச்சா, இத்தனை சீக்கிரத்துல வீட்டா, இத்தனை சீக்கிரத்தில் கூப்பிடுவ ஐட்டமா, இது மாதிரி காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்குன்னு சொல்லுவாங்க. சீக்கிரமா நடக்கும். மணிக்கணக்கா நாள் கணக்கா நம்ம என்ன செய்யக்கூடாது, தூங்கிட்டே இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, பேசாமலே இருக்கக்கூடாது. வைராக்கியத்திலே சில பேர் இருப்பாங்க, கசப்பிலே இருப்பாங்க, மன்னிக்க முடியாமலே இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் சிலுவையில் அறிவுத்த வாழ்க்கைக்கு தூரம் முடியும். யோவான் 19 இயேசுடைய வாழ்க்கையில் இருக்கும் யாரும் ஜீவன் என்ன செய்ய மாட்டாரு, எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவரே ஜீவன் கொடுத்துவார். 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கிறேன். இயேசுவிடத்திலிருந்து யாரும் ஜீவன் என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்லுங்க, எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே என்ன செஞ்சுவார், அவரே கொடுத்துவார். அவரே ஜீவனை கொடுத்துவார். யாராவது சட்டையை மேல் சட்டை என்ன செய்யறாங்க, ஒருத்தர் இயேசுவிடத்தில் எடுக்க வந்தாங்கன்னா, ஏன்பா கஷ்டப்படுற, எதை கொடுத்துறேன் அவனுக்கு, நான் என்னுடைய மேல் அங்கேயும் உனக்கு நான் கொடுத்துறேன், அவர்கிட்ட எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது ஒரு இயேசுவை 1 மைல் தூரம் பலவந்தப்படுத்தினா அவர் எத்தனை மைல் வரைக்கும் போடுவார், எத்தனை மைல் வரைக்கும், 2 மைல் வரைக்கும் போயிடுவார். அவர்கிட்ட அவர் பலவந்தப்படுத்தி ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. 2 மைல்ஸ், அதாவது அந்த நாட்கள்ல எப்படின்னா, இப்ப இந்த காரியம் நமக்கு புரியாது. 1 மைல் தூரம் பலவந்தப்படுத்தினா 2 மைல் தூரம் பலவந்தப்படுத்தினா இந்த மைல்கள் போக்குவரத்து நமக்கு தெரியவே தெரியாது.
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நாட்களில் ரோமியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த நாட்கள் எல்லாம் ரோட்ல எல்லாம் கல்லு பதிச்சு, ஒரு மைலுக்கு ஒரு மைல் ஒரு கல்லு இருக்கும். ரோமிய சிப்பாய்கள், ரோமிய ஆபீசர்ஸ், நூற்றுக்கு அதிபதிகள் தங்களுக்கு கீழே உள்ளதான இந்த இஸ்ரேல் அடிமைத்தனத்துக்கு உட்பட்ட அந்த இஸ்ரேலர்களை அவங்களுடைய லக்கேஜஸ் தன்னுடைய கேம்புக்கு போகணும். ஒரு ஆபீசர் எங்கேயாவது வந்திருக்க, தன்னுடைய கேம்புக்கு அந்த ஆபீசர் போகணும் அப்படின்னா, ஒரு ஒரு இஸ்ரவேலன், ஒரு யூதன் நிக்கிறான், வாங்க அப்படின்னா, ஐயா வாங்க, ஒரு மைல் தூரத்துக்கு, ஒரு மைல் தூரம் தான் அவங்களுக்கு சட்டம். அந்த ரோமியருடைய லா அவனோட 2வது மைலுக்கு அவனை பலவந்தப்படுத்த கூடாது, ஒரு மைல் தூரத்துக்கு அவனை பலவந்தப்படுத்தலாம். ஒரு மைல் அவனுக்கு அளவு. வாங்க இந்த பெட்டியை தூக்கு, ஆட்டுக்குட்டியை பேசிட்டு இருக்கேன், ஆடு கிடக்குதா, ஆடு எங்க போவாங்க, வையத தூக்கு, அவனை பலவந்தப்படுத்துவான். அவன் என்ன வேலையில இருக்கானோ, எதை பேசிட்டு இருக்கானோ அதெல்லாம் அவனுக்கு காரியங்களை தூக்குனா அந்த பெட்டி அந்த ஆபீசர் போவார், கூடவே முடிவு. ஒரு மைல் கல் வந்த உடனே அந்த பெட்டியை வச்சு திரும்பி அங்க யாராவது ஒருத்தன் கிடைச்சான்னா, இன்னொருத்தன் யாராவது ஒருத்தன் கிடைச்சான்னா அவனுக்கு உயிர போகும். இவனுக்கு அவ்வளவுதான் லிமிட், ஒரு மைல். இப்ப போன ஒரு மைல் போட்டு திரும்பி எத்தனை மைல் சொல்லுவாங்க, எத்தனை மைல் வரணும், ஒரு மைல் போயிட்டு 2 மைல் வரும். இப்ப ஜீசஸ் வாழ்நாட்கள்ல கை கொள்ளாததை அவர் என்ன செய்யவே இல்லை சொல்லுவாங்க, போதிச்சதே கிடையாது. நான் செஞ்சதுதான் மலைப்பிரசத்துல போதிச்சார். அவருடைய வாழ்நாள்ல இயேசுவை வாங்க எந்த ஒரு நாசரேத்தா பேர் என்ன, இம்மானுவேல், நாசரேத் இம்மானுவேலா, வாங்க இந்த பெட்டியை தூக்கு, அவருக்கு என்ன வேலையோ இந்த பெட்டியை தூக்கு. பெட்டியை தூக்கிட்டே போனார். எத்தனை மைல் முடிஞ்சிருச்சு, ஒரு மைல் முடிஞ்சிருச்சு. இப்ப ஜீசஸ் கேக்குறார் அந்த ஆபீசர்ட்ட, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா இந்த 2வது மைல் வரட்டா, எத்தனாவது மைல், வைத்தியகாரத்தமா இருக்குல்ல, பிரச்சனை இல்லைன்னா நான் ஏதாவது தூக்கிட்டு வரேன், நான் 2வது மைல் தூக்கிட்டு வரட்டா, தூக்கிட்டு வரியா, எத்தனாவது மைல் போனா சொல்லுவாங்க, 2வது மைல் தூக்கி போய் வச்சுட்டு போக 2 வர 2 4 மைல் நடந்துட்டு தன்னுடைய நாசரேத்துல 30 வயசுல வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிச்சுட்டு இப்ப 30வது வயதுல மலைப்பிரசத்துல போதிக்கிறார். உடனே ஒரு மைல் தூரம் வர பலவந்தப்படுத்தினால் அவனுக்கு எத்தனை மைல் போ, 2 மைல் தூரம் போ அப்படின்னா. அப்படி இயேசுடைய சீஷர்கள் இயேசுக்கு பிறகு, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நாசரேத்திலும் யூதேயாவிலும் யாராவது 1 மைலுக்கு 2 மைல் தூரம் போகிறவர்கள், அப்படி போற சீஷர்கள் இருக்கும் பொழுது இந்த ரோமிய பட்டாளமே என்ன சொல்லிருக்குன்னா, இவர்கள் யாருடைய சீஷர்கள் சொல்லுவாங்க, இவரெல்லாம் இந்த இயேசுடைய சீஷர்கள் இருக்காங்க. 1 மைல் தூரம் எத்தனை மைல் போவாங்க, 2வது மைல் தூரம் வர்றவங்க இவங்க பலவந்தப்படுத்த வேண்டாம், தானாவே ஜீவனை கொடுத்துருவாங்க, இவங்களை கட்டாயம் படுத்த வேண்டாம். இப்படி முதல் நூற்றாண்டில் இயேசு மரித்து உயிர்த்த நாட்டில் யூதேயாவில் இப்படிப்பட்ட காரியங்கள் ரோமர்கள் மத்தியில் காணப்பட்டது. இயேசுவின் சீஷன் அப்படிங்கறத அடையாளம் காண்பிச்சான், லைஃப்ல காமிச்சான். நாம எப்படி இருக்கோம், நம்ம இந்த சூழ்ந்து இருக்கிற பட்டணத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், நாம் ஜீவனை கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா, ஜீவனை பற்றி கொள்கிறவர்களா இருக்குமா? வாலிச்சர்லி இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நீங்க என்ன பலவந்தப்படுத்தி என்ன கொடுக்கிறது, நானே கொடுக்குறேன், இப்படி கொடுத்ததுனால கடைசியில எதையும் கொடுத்தாரு அப்படின்னா அவருடைய சிலர் ஜீவனை முடிக்கலாம் வேண்டியதில்லை, அவரே உயிர் கொடுத்தார். பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார், சீக்கிரமாய் மரித்தார், தாமாகவே வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவருடைய சிலர் ஜீவனை யாரும் எடுக்க வேண்டியதில்லை. 2வது பிரியமானவர்கள், சிலுவையில் இருந்து இறங்கி இருக்கிற வாழ்க்கையில் அறையப்பட்டிருக்கிற வார்த்தையில சொல்ல நேரம் இல்லை, முடிச்சு கொள்றேன். சிலுவையிலிருந்து சத்தம்
வந்துகிட்டே இருக்கும். இறங்கி வா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்ன செய்யும்? இறங்கி வா. நீ என்னென்னலாம் சொன்னாங்க? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வா, நீ கிறிஸ்துவானால் என்ன செய்? நீ இறங்கி வா. நிறைய காரியங்கள் சொன்னாங்க. நான் உங்க விசுவாசம் பிடிக்க இறங்கி வா அப்படிங்கிறப்ப இயேசு இறங்கிட்டார், சிலுவையிலிருந்து இறங்கிட்டார். இறங்கினா என்ன ஆகுது நிலைமை? நாங்க இங்க இருக்கிற, நீங்க இங்க இருக்கீங்க. நமக்கு ஏது வேதம், நமக்கு ஏது ரட்சிப்பு? சிலுவையிலிருந்து இறங்கி வந்துடலாமா? ஒரு கால சிலுவையிலிருந்து இறங்கி வருகிறார். சிலுவையில் அறிவுந்த வாழ்க்கை, அதுல மறிக்கிற வாழ்க்கை, உயிர்ப்பிக்கிற வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். முக்கியமானது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் இறங்கி வந்தேன்னா என்ன தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? நான் இறங்கி வந்தேன்னா நான் சிலுவையில இருக்கிறேன்னு பாக்குறேன், நான் சபையில இருக்கிறேன்னு பாக்குறேன், நான் பிராக்டிஸ் எடுத்துக்கிறேன்னு பாக்குறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு பாக்குறேன் அப்படின்னு. இவங்க என்ன செய்யப்படவில்லை, ரட்சிக்கப்படவில்லை. சபையில இருக்கான்னு பாக்குறேன், இல்லைன்னா நடக்கிறது வேற அப்படின்னா இவரு ரட்சிக்கப்படவே இல்லை. ஞானஸ்தானம் எடுத்துட்டான்னு பாக்குறேன் அப்படின்னா இவர்களுடைய ஞானஸ்தானம் செல்லவில்லை. அங்கே ஏமாற்றி கொண்டாரு. தீமானவர்களே, ஒரு காலம் சிலுவையில தான் நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா சத்துவை ஜெயம் கொள்ள முடியும், சாத்தானை நீங்க ஜெயம் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு வைத்திருக்கிறார். பலவீனர்களாய் பலவீனத்தால் நாம் சிலுவையில் அறையப்படும். நம்முடைய பலம் எல்லாம் கிறிஸ்து அவருடைய வல்லமையினால் உடைந்து நொறுக்குவதால் இன்னும் பலவீனர்களாம் சீக்கிரமாய் மறுத்து சீக்கிரம் உயிர்த்தெழுதலுடைய வாழ்க்கைக்கு வரும். ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடுவோம்.